ஹாய் எவ்ரிஒன். நம்ம இங்கிலீஷ் ஃபீவர் சேனலில் நம்ம பிஜிடிஆர்பி ரிலேட்டடாகவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாகவும் எம்சிக்யூ அப்புறம் ஒரு சில டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் யூனிட் 10ல் நம்ம லாஸ்ட்டு டென்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் இங்கிலீஷ் ஃபீவர் சேனல். இது எங்களை மோட்டிவேட் பண்ணும். சஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டென்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். ஸோ இது லைட்டாக ரீகால் பண்ணிக்கிறேன். நவுன்னா என்ன? ஒரு நேமிங் வேர்டு. அதாவது எதுக்கு நேம் இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? நவுன் சொல்லுவோம். வேர்புனா என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்டுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம வேர்பு, அதாவது செய்யும் செயலை குறிப்பது, வினைச்சொல்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் ப்ரொனோன்னா என்ன? நவுனுக்கு பதிலாக, அதாவது நேமுக்கு பதிலாக யூஸ் பண்ணும். இப்போ ரவினா ஹி, சீதானா சி, அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ப்ரொனோன். இங்கே பார்க்கலாம், இந்த டாபிக் பார்க்கலாம். பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் ரூல்ஸ். சென்டென்ஸ் பேட்டர்ன் எதுக்கு தெரியும்னா, ஒரு சென்டென்ஸு எப்படி எழுதணும்னு சொல்லி தெரியணும். ஸோ அதுக்கு தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? இப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஸோ இதில் நான் உங்களுக்கு கலரில் கொடுத்துருப்பேன். அது ஈஸியாக ஃபைண்ட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அதை என்ன சொல்லுவோம்? எஸ்வின்னு சொல்லுவோம். சிம்பிளஸ்ட் பேட்டர்ன். த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் த ஆக்ஷன் டிஸ்கிரைப் பை த வேர்ப். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணும்? ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும். அதை என்னது? வேர்ப் டிஸ்கிரைப் பண்ணும். இப்போது இங்கே த கேட்டுன்னு இருக்குது. த கேட்டுன்றது என்னது? சப்ஜெக்ட். அதாவது நவுனு இல்லைனா ப்ரொனவுன் தான் என்னது? நம்ம சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். த கேட் போர்ஸ்ன்னு இருக்குது. அப்போ போர்ஸ்னால் அந்த சவுண்டு விடல, ஒரு அந்த மியான் சவுண்டு விடல, அதுதான் என்னது? வேர்ப். ஸோ இங்கே சப்ஜெக்ட்ன்றது த கேட், போர்ஸ்ன்றது என்னது? வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்டை என்ன சொல்லுவோம்? நவுனு இல்லைனா ப்ரொனவுன்னு சொல்லுவோம். வேர்பு வினைச்சொல்லுன்னு சொல்லுவோம். ரிசீவ் பண்ணுவாங்கள்ல, ஒரு நவுன் இல்லைனா ப்ரொனவுன், அதை ரிசீவ் பண்ணுறதை என்ன சொல்லுவோம் நம்ம? அதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இப்போது எஸ்விஓ பேட்டர்னில் பார்க்குறோம். இந்த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் த ஆக்ஷன். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஷன் பண்ணும். அண்ட் த ஆக்ஷன் அஃபெக்ட் சம்திங். அதாவது அது இன்னொரு அஃபெக்ட் பண்ணும், அதாவது பாதிக்கும், இல்லைனா அதோட நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்ஜெக்ட்ன்றது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். வேர்புன்றது ரெட் கலரில், ஆப்ஜெக்ட்ன்றது பர்பிள் கலரில். பர்பிள் இல்லைனா ஒய்லெட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஹீன்றது இங்கே என்னது? நவுன் இல்லைனா ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அது சப்ஜெக்ட். கிக்குடு உங்களுக்கே தெரியும், வேர்பு. த பால்ன்றது என்ன சொல்லுவோம் நம்ம? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான். இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக எழுதலாம். ஸோ சப்ஜெக்டை க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன், வேர்பை ரெட்டில் கொடுத்துருக்கேன், காம்ப்ளிமெண்ட்டை ப்ளூவில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். த சப்ஜெக்ட் கனெக்ட் டு அ வேர்ட் ஆர் ப்ரேஸ் கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணும்? ஒரு வேர்டை கனெக்ட் பண்ணும், இல்லைனா ஒரு ப்ரேஸை என்ன பண்ணும்? கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். அந்த சென்டென்ஸுக்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். அதுதான் கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். தீஸ் ஃபாலோ லிங்கிங் வேர்ப்ஸ். இந்த வேர்பெல்லாம் இஸ்ஸு, ஆறு, வாசு, சீமு, பிகம் அண்டு ரீநேம் ஆர் டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும், சப்ஜெக்டை விளக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இஸ் இருந்தால், ஆர் இருந்தால், வாஸ் இருந்தால், சீம் இருந்தால், பிகம்னு இருந்தால், அதுக்கடுத்த வர்ற வேர்டை நம்ம என்ன சொல்லணும்? காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லணும். அதுதான் கீவேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், த ஸ்கை, அது என்னது? வழக்கம் போல் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இது என்னது? நவுன். இஸ்ன்றது இங்கே என்னது? வேர்பாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா மெயின் வேர்பு இல்லை, அதனால் இந்த ஹெல்பிங் வேர்பு இங்கே மெயின் வேர்பாக வரும். அதனால் ரெட்டில் கொடுத்துருக்கோம். கிளியர்ன்றது என்னது? காம்ப்ளிமெண்ட். ஸோ த ஸ்கை இஸ் கிளியர். கம்ப்ளீட் மீனிங் இருக்கா? அதை தான் இது என்ன சொல்கிறோம்? சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதோட பேட்டர்ன் என்ன? எஸ்விசி. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்பு அட்ஜென்ட், எஸ்விஏ. ஸோ இது இந்த அட்ஜென்ட்ன்றதை என்ன பண்ணுறேன்? மெரூன் கலரில் கொடுத்துருக்கேன். த சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் த ஆக்ஷன். ஸோ இது வழக்கம் போல். அண்ட் த சென்டென்ஸ் இன்க்ளூட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் டைம், பிளேஸ், மேனர். அதுதான் என்ன சொல்லுவாங்க? அட்ஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடிஷனல் என்ன சொல்லியிருக்காங்க? இன்ஃபர்மேஷன் அபவுட் டைம், ஒரு டைமை பற்றி, ஒரு பிளேஸை பற்றி, ஒரு மேனர், அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். அவன் எப்படி ஓடினா? வேகமாக ஓடினான். ஸோ அந்த மேனரை குறிக்க தான் அதுதான். ஓகேவா?
ஸோ இதுதான் என்னது SVA. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரீட் பண்ணுறேன். த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அ நவுன் ஆர் ப்ரொனவுன் தட் ரிசீவ் பெனிஃபிட் ஆஃப் த ஆக்ஷன். ஸோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா நவுன் இல்லைனா ப்ரொனவுன் வந்து ரிசீவ் பண்ணும், ஒரு இதை வந்து ரிசீவ் பண்ணும். அதுதான் என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? It is often identified as in to whom or for whom after the verb or direct object. ஸோ ஒரு வேர்புக்கு அப்புறம் இல்லைனா ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர்றது. ஸோ யாருக்கு கொடுப்போம்? இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா யாருக்குன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? யாருக்கு. இப்போது she gave her friend a gift. அவள் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன கொடுத்தா? ஒரு கிஃப்ட் கொடுத்தான்னு இருக்கு. சரியா? யாருக்குன்னு சொல்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. எதை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதைன்னு சொல்லி டைரெக்டாக சொல்லிடுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை இப்போது அவள் வந்து எதை கொடுத்தா? கிஃப்ட் வந்து கொடுத்தா. அதுதான் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தா? அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எதைன்னு குறிப்பதை என்ன சொல்லுவோம்? டைரக்ட்டு. யாருக்குன்றது என்ன சொல்லுவோம்? இன்டைரக்ட்னு சொல்லுவோம். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் த நவுன் ஆர் ப்ரொனவுன் தட் டைரக்ட்லி அஃபெக்டட் பை த ஆக்ஷன். அதுதான் யாருக்கு வந்து நம்ம எதை கொடுக்குறோன்னு சொல்கிறது தான் என்னது நம்ம இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இங்கே பாருங்கள். ஹீ கேவ் அ புக் டு ஹர். இங்கே புக்குன்றது என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். புக்குன்றது எதை கொடுக்குறோம்? புக்கை கொடுக்குறோம். யாருக்குன்றது என்னது? அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஹர். ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் SVOA. ஸோ இந்த பேட்டர்னும் பார்த்துடலாம். சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட், அட்ஜென்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். அர்ஜென்ட்னா பிளேஸு, டைமு, மேனரை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ an urgent gives extra information such as where, when, how, why. அந்த அர்ஜென்ட்னு என்னென்னா எப்போ, எப்படி, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் என்னது அர்ஜென்ட். ஸோ இங்கே பாருங்கள். சி பிளேஸ்டு த புக்ஸ். சின்றது சப்ஜெக்ட்டு, பிளேஸ்டுன்ற வேர்பு, த புக்குன்றது ஆப்ஜெக்ட். இப்போது எங்கன்னு சொல்லி வருதுல்ல, ஆன் த டேபிள் அப்படின்னா எங்கே, அது வந்து என்னது அர்ஜென்ட்டு. அட்வெர்பிள்னு போட்டிருக்கேன்ல, எங்கன்னு குறிக்க என்ன சொல்லுவோம்? அர்ஜென்ட்டுன்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதில் என்ன பண்ணுறோம்? அடிஷ்னலாக காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். டிஸ்கிரைப், ப்ரீநேம் அந்த ஆப்ஜெக்ட். அந்த எது வந்து அந்த சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணும், அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட். பாருங்கள். த காம்ப்ளிமெண்ட் டெல்ஸ் வாட் த ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆர் இஸ் ஆஃப்டர் த ஆக்ஷன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கும், இல்லைனா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அதுன்னு சொல்கிறது தான் என்னது காம்ப்ளிமெண்ட். தீஸ் ஃபாலோ லிங்கிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஸ்ஸு, ஆறு, வாசு, சீமு, பிகம் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். ஓகேவா? இல்லைனா ரீநேம் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா சப்ஜெக்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட். தேன்றது சப்ஜெக்ட்டு, எலெக்டர்டுன்றது என்னது வேர்பு, ஹிம்ன்றது என்னது இங்கே ஆப்ஜெக்ட்டு. என்னவா தேர்ந்தெடுத்திருக்காங்க? பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்காங்க. இப்போ எலெக்டட் அந்த ஹிம்முன்றது அந்த ஹிம்மை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஹிம்மை வந்து என்னவா சொல்கிறாங்க? பிரசிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அதனால் அது என்னது காம்ப்ளிமெண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது சப்ஜெக்ட், வேர்பு. சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு நவுன், இது உங்களுக்கு தெரியும். வேர்புனா ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா ஒரு ரிசீவ் பண்ணுறவங்க, இல்லைனா அஃபெக்ட் ஆகும், அதுதான் என்னது அது. ஓகே. அப்புறம் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஒரு கம்ப்ளீட் மீனிங் வந்து சென்டென்ஸை கொடுக்கும், அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் அர்ஜென்ட்னா எங்கே, எப்போ, எப்படி நடந்துச்சு, அதுதான் என்னது அர்ஜென்ட். ஓகேவா? ஸோ இங்கே இது வந்து கன்ஃபியூஸாக ஆகிடக்கூடாது. எதை கொடுப்பது? ஒரு பொருளை கொடுப்பது, ஒரு பொருளை குறிப்பதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். ஓகேவா? யாருக்கு கொடுப்போன்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டைரக்ட்னு சொல்லணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ மறுபடியும் அர்ஜென்ட்ன்றது என்னது? பிளேஸு, டைமு, மேனரு, எப்போ, எப்படி நடந்தது அதை விவரிக்கிறது தான் என்னது அர்ஜென்ட். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளீட் மீனிங் வந்து கொடுக்கும், அதுதான் என்னது காம்ப்ளிமெண்ட். ஓகே. இப்போது ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் பேட்டர்ன். தே அப்பாயிண்டட் ஹிம் த கேப்டன். இப்போ தேன்றது என்னது? சப்ஜெக்ட். அப்பாயிண்டட்ன்றது என்னது? வேர்பு. ஹிம்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட்டு. த கேப்டன்றது என்னது? இங்கே என்ன வரும்? காம்ப்ளிமெண்ட். அவனை வந்து எப்படியா தேர்ந்தெடுத்திருக்காங்க? கேப்டனாக தேர்ந்தெடுக்காங்க. அப்போ கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா? ஸோ ஆப்ஷன் வந்து என்னது? SVOC. ஸோ அதுக்கப்புறம்
த சைல்டு ப்ரோக் த டை. ஸோ இது வந்து ஈஸியாக எழுதிடலாம். த சைல்டுன்றது என்னது? சப்ஜெக்ட்டு. ப்ரோக்குன்றது வேர்பு. த டாய்ன்றது என்னது? அதை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டாயை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் அது என்னது? ஆப்ஜெக்ட். SVO. ஸோ அதுக்கப்புறம் ஹீ ஹேவ் ஹர் அ ரோஸ். த பேட்டர்ன் இஸ். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீன்றது சப்ஜெக்ட்டு, ஹேவ்ன்றது என்னது? வேர்பு. ஹெர்ரு ஏ ரோஸுன்னு இருக்குது. எதை கொடுக்குறாங்க இங்கே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்டாக சொல்கிறாங்க. எதை குறிப்பதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏர் ரோஸ்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு அப்படின்னு சொல்கிறது இன்டைரக்டாக. ஸோ ஆன்சர் என்ன? SVIO. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதிலேருந்து அப்புறம் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டென்ஸ்லேருந்தெல்லாம் நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இங்கிலீஷ் பிஓ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச முடியும். இந்த கிராமர் டாப்பிக்கெலாம் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் பிஓ சேனல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.